ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்றைக்கி நம்ம கம்பராமாயணத்தில் பாலகாண்டத்தில் அரசியல் படலத்தில் 3வது பாட்டு பார்க்க போகிறோம். மொய் ஆர்கலி சூழ் முதுபாரில் முகந்து தானக்கை ஆர் புனலால் நனையாதன கையும் இல்லை மெய்யாய வேதத்துறை வேந்தருக்கு ஏய்ந்த யாரும் செய்யாத யாகம் இவன் செய்து மறந்த மாதோ. இதான் பாட்டு. இப்போ பதம் பிரித்து பொருள் பார்க்கலாம். மொய் ஆர்கலி சூழ் முதுபாரில், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மொயம்பு அப்படின்னா வலிமை அப்படின்னு சொல்கிறோம்ல. அந்த மொய் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப நெருக்கம், அப்புறம் கூட்டம், பெருமை, வலிமை, போர், இந்த மாதிரி பகைமை, இந்த மாதிரி நிறைய அர்த்தம் இருக்குது. இந்த இடத்துல மொய் ஆர்கலி அப்படின்னா ரொம்ப வலிமைங்கிறது இந்த இடத்துல ரொம்ப நிறைந்த அப்படின்ற பொருள் வரும். அதனால தான் கல்யாணத்துலலாம் மொய் எழுதுறதுக்கு போகிறோம் அப்படின்னா, நான் இந்த குடும்பத்துக்கு எவ்வளோ நெருக்கமானவன் அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்காக போகிறேன் அப்படிங்கிற இடம், அந்த தெரிவிக்கக்கூடிய இடம் தான் மொய். ஏன்னா அந்த காலத்தில் எவ்வளவு நன்கொடையாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வாசிப்பாங்க. இப்படிப்பட்ட சித்தப்பா, இந்த பொண்ணுக்கு சித்தப்பா அல்லது பிள்ளைக்கு மாமா இவ்வளோ ரூபா கொடுத்தார் அப்படின்னு சொல்லி வாசித்து அனௌன்ஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. அதனால எவ்வளவு நெருக்கம் அப்படிங்கன்னு சொல்கிறதுனால தான் அந்த இடத்துக்கு, அதனால தான் அதை மொய் எழுதுறது அப்படின்னு சொல்கிறோம். அதனால இந்த இடத்துல மொய் அப்படிங்கிறது வலிமை, பொதுவாக வலிமைன்ற பொருள் இந்த இடத்துல நிறைவை குறிக்கும். அதனால மொய் ஆர்கலி, நம்ம ஏற்கனவே அவை அடக்கத்தில் 2வது பாட்டு பார்த்துருக்கோம். ஆற்றுப்படலத்தில் 2வது பாட்டு பார்த்துருக்கோம். அதாவது நீர் அணிந்த கடவுள் நிறத்த வான் ஆறு அணிந்து சென்று ஆர்கலி மேய்ந்து அகில் சேறு அணிந்த முலை திருமங்கை தன் வீறு அணிந்தவன் மேனியின் மீண்டதே அப்படிங்கிற பாட்டில் சரையு நதி எப்படி, அதாவது வெண்ணிற மேகங்கள் சிவனை போல திருநீர் அணிந்துள்ள மாதிரி தோற்றம் கொண்டு அது கடலுக்கு சென்று நீரை முகந்து பின் திருமால் மாதிரி கார்மேகம், அந்த கருமை நிற கண்ணன் மாதிரியான ஒரு அழகு கொண்டு அப்படி இந்த அந்த ஊருக்கே பெருமை, அந்த நாட்டுக்கே பெருமை சேர்க்கிறது அப்படின்னு பார்க்குற இடத்துல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆர் அப்படின்னா நிறைவு, ரொம்ப மிகுதியை குறிக்கும். கலி அப்படின்னா ஒலியை குறிக்கும். அதனால அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதாவது நிறைவையும் குறிக்காம, மிகுதியையும் குறிக்காம, ஒலியையும் குறிக்காம, கடலை, ரெண்டுத்துக்கும் சம்மந்தம் இல்லாத கடலை குறிக்குது அப்படின்னா அதனால தான் அது அன்மொழி தொகை அப்படின்னு சொல்கிறோன்னு சொல்லியிருப்பேன்ல. அந்த மாதிரி இந்த பாட்டில் மொய் ஆர்கலி சூழ் முதுபாரில் அப்படின்னா எப்பேற்பட்ட கடல் அப்படின்னா ரொம்ப எங்கு பார்த்தாலும் நிறைந்த கடலால் சூழப்பட்டுள்ள பழமை வாய்ந்த இந்த உலகில். வெறும் பார் அப்படின்னு சொல்ல, முதுபாரில் அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துல முதுமைங்கிறது எவ்வளவு பழமை, தொன்மை வாய்ந்த உலகம் அப்படின்னு குறிக்கிறதுக்கு வந்திருக்கு. முகந்து தான கை ஆர் புனலால் நனையாதன கையும் இல்லை. வாரி முகந்து அப்படின்னா வாரி முகந்து நீரை எடுத்து தானம் செய்கின்ற கையில் நிறைந்த நீரினால். தானக்கை அப்படின்னா தானம் தரும் கை அப்படின்னு விரியும். அப்படி தானமாக கொடுக்கும் கை. ஆர்ப்புணலால் அப்படின்னா இந்த இடத்துலையும் ஆறுனா நான் மேலே நம்ம ஆர்கலின்னு பார்க்குற இடத்துல ரொம்ப மிகுதியை குறிக்கும்ல, அந்த மாதிரி ஆர்ப்புணலால் அப்படின்னா ரொம்ப நிறைந்த நீரினால். நனையாதன கையும் இல்லை, நினைக்க பெறாத கைகளும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு கம்பர். இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, எப்படி ஒரு தசரதன் கிட்டேருந்து தானமாக பெறாத ஒரு ஆள் அந்த ஊர்லேயே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது மெய்யாய வேதத்துறை வேந்தருக்கு, மெய்யாய நிலை பெற்ற நம்ம வேத நெறிகள், வேதத்துறை வேந்தருக்கு, வேத நெறியில் நிற்கும் அரசர்களுக்கு ஏய்ந்த யாரும் செய்யாத யாகம். ஏய்ந்த அப்படின்னா இந்த இடத்துல அவன் என்னை ஏய்ச்சிட்டான், ஏமாத்திட்டாங்கிறதுக்கு ஏய்ப்பு அப்படின்னு சொல்கிறோம்ல, வரி ஏய்ப்பு, அந்த ஏய்தல் அப்படி அர்த்தம் இல்லை. இதை தவிர ஏய் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப பொருத்தமான, பொருந்தக்கூடிய அப்படின்ற அர்த்தமும் இருக்குது. அதனால ஏய்ந்த யாரும் செய்யாத யாகம். பொருந்தியவனான தசரதனுக்கு ஈக்குவலாக ஒருத்தரை சொல்ல முடியாது, அவனுக்கு சமமாக. அதனால பொருந்தியவனான வேறு எவரும் செய்ய இயலாத நின்ற யாகங்கள் இவன் செய்து மறந்த இந்த தசரத மன்னனால் செய்யப்பட்டு மறக்கப்பெற்றவை ஆகும்
அப்படின்னு சொல்கிறார். இப்போ நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். இதில் மாதோ அப்படிங்கிறது அசைச்சொல். நான் மொய்னா ஏற்கனவே அது வலிமை, பொதுவாக வலிமைன்னு வரும், இந்த இடத்துல நிறைவை குறிக்குதுன்னு சொன்னேன். அதே மாதிரி வேந்தருக்கு ஏய்ந்த யாகங்கள் அப்படின்னு சொல்கிறார்ல, அதாவது ஒரு வேந்தனுக்கு பொருந்தி ஒரு ராஜானா இந்தந்த யாகங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு. அது எந்த யாகத்தை சொல்கிறாருன்னா, இது ராஜசூய யாகம், அஸ்வமேத யாகம், இதெல்லாம் சக்கரவர்த்திகள் செய்யக்கூடியது. அந்த மாதிரியான அரசருக்கு லட்சணங்களுக்கு பொருந்தக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடிய யாகங்களை தசரதன் முன்னாடியே செஞ்சுட்டான், முன்னாடியே செஞ்சு மறந்துட்டான். வேற அரசர்கள்லாம் அதை பற்றி செய்யக்கூட இல்லை, ஆனால் இவன் செய்து அதை மறந்தும் விட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் இந்த பாட்டினுடைய கருத்து. இதில் அதே மாதிரி வேற யாராலும் செய்யலைங்கிறது மட்டும் இல்லை, அவங்க செய்ய இயலவில்லை, அவங்களால அது நடக்கவே நடக்காதுன்னு சேர்த்து சொல்கிறாரு. நான் அதே மாதிரி இங்கே நிலை பெற்ற அப்படின்னு சொன்னேன்ல, அதாவது எப்பேற்பட்ட யாகம் செய்யக்கூடியது அப்படின்னா, யாரும் செய்யாத யாகம் இவன் செய்து மறந்த மாதோ அப்படின்னு வர்ற இடத்துல எய்ந்த யாரும் செய்யாத யாகம், பொருந்தியவாக அதுக்கு பொருத்தமான வேற எவரும் செய்ய முடியாத அப்படின்னு சொல்கிறோம்ல, அதில் ஒரு நிலை பெற்று இருக்கக்கூடிய தன்மை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மன்னுதல் அப்படின்னா நிலை பெற்று இருத்தல் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் அரசனுக்கு மன்னன்னே பேர். அதனால தான் இங்கே வேதத்துறைக்கும் அந்த வேத நெறிப்படி இவர் இருக்காருன்னு சொல்கிறாங்கல்ல, அதுலேயே அவர் வந்து ரொம்ப நிலை பெற்று விளங்கக்கூடிய வேதங்கள், அதனால தான் மெய்யாய அப்படின்னு. பொதுவாகவே தானம் கொடுப்பதற்கு நீரை வார்த்து தானம் கொடுப்பது தான் மரபு. அது கன்னிகா தானமாக இருந்தாலும் சரி, கோதானமாக இருந்தாலும் சரி, எந்த விதமான தானத்துக்கும் நீரை வார்த்து தான் கொடுக்கணும், அதுதான் மரபு. அதனால தான் அங்கே நனையாதன கையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இது இங்கே கை நினைக்கிறத பற்றி சொல்லலை, இவர் தானம் கொடுக்கறத பற்றி தானே சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒன்றை சொல்ல வருவதற்கு அது நேராக சொல்லாமல் பிரிது ஒரு விஷயத்தை கொண்டு ஒப்பிட்டு சொல்கிறது, அது பிரிதின் நவிர்ச்சி அணி. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான், உயர்வு நவிர்ச்சி அணி அப்படின்னு. அந்த மாதிரி பிரிதின் நவிர்ச்சி அணி அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு, கட்டில் ஒன்று வாங்கியதால் தொட்டில் ஒன்று வாங்கியதால் வட்டில் 10 வாங்கி விட்டேன் பாவி அப்படின்னு தண்டியலங்கார நூலில் வந்து ஒரு உதாரணம் கொடுத்துருப்பாங்க. அதாவது என்னன்னா, இங்கே வந்து என்ன சொல்கிறாரு, கட்டிலை பற்றியும் தொட்டிலை பற்றியும் வட்டிலை பற்றியுமா சொல்கிறாரு? இல்லை, இங்கே குடும்பம் வந்து ரொம்ப பெருத்துருச்சு அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாரு. கட்டில் வாங்கினேன், அப்புறம் தொட்டில் வாங்கினேன், அப்புறம் 10 தட்டு வாங்க வேண்டியதாக போச்சு அப்படின்னு என்ன அர்த்தம்? 10 குழந்தைகளை பெற்றுவிட்டேன் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது தான் பிரிதின் நவிர்ச்சி அணி. வேறு ஒரு விஷயத்தின் மூலமாக தான் சொல்ல விரும்பக்கூடிய கருத்தை சொல்கிறது. அந்த மாதிரி இங்கே நனையாதன கையும் இல்லை அப்படின்னு சொன்னால், யார் கையும் நனையலைன்னா ரொம்ப எல்லார் கையும் வறண்டு போயிருக்கு அப்படி அர்த்தம் கிடையாது. இந்த இடத்துல தானத்தை குறிக்க வர்றது, நேராக தானம்னு சொல்லாமல் இந்த மாதிரி சொல்கிறதுனால இது வந்து பிரிதின் நவிர்ச்சி அணி வகையை சேர்ந்தது. இப்போ நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. மொய்யார்கலி சூழ் முதுபாரில் முகந்து தான கையார் புனலால் நனையாதன கையும் இல்லை, மெய்யாய வேதத்துறை வேந்தருக்கு ஏய்ந்த யாரும் செய்யாத யாகம் இவன் செய்து மறந்த மாதோ. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.